இன்னைக்கு அநேக ஜனங்கள் நினைப்பது நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டா, நம்ம ஒரு கொலை பண்ணிட்டாலோ, இல்லை மற்றவங்களுடைய வஞ்சித்ததினாலேயோ, ஏதோ ஒரு தீமையான காரியத்தை செய்ததுனாலேயோ நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு எளிமையான வழி என்னன்னு சொல்லிட்டு புனித பயணங்கள் போகிறவங்க இருக்கிறாங்க. புனித நதிகள்ல நம்ம ஸ்நானம் பண்ணி எழும்பிட்டா நம்ம பாவம் மன்னிக்கப்படணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. நிறைய காணிக்கைகள், நிறைய அன்னதானங்கள், புனித காரியங்களுக்கு நிறைய பணங்களை செலவழித்தால் நம்முடைய பாவம் நிவர்த்தியாகும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அது எதுவுமே நம்முடைய பாவத்துக்கு தீர்வு கிடையாது. அதனால நம்ம செஞ்ச தப்பு மன்னிக்கப்படுமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதனால நம்ம மறுஜன்மம், அதாவது மறுவாழ்வு, மறுமையை பெற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, இப்பேற்பட்ட மதீனத்தோடு கூட வாழ்கிற ஒரு கூட்டம் உண்டு இந்த உலகத்தில். நீங்கள் இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கலாம், அறியாதவர்களாக இருக்கலாம். நம்ம செய்கிற பாவத்தை விட்டு மனம் திரும்பி பாவம் என்பதனை உணர்ந்து அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே ஒப்புரவாகி மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு நான் நீதிமானாக வாழ ஆசைப்படுகிறேன் என்று கேட்காத வரையிலும், உங்கள் வழிகளை மாற்றி அமைக்காத வரையிலும் நம்ம செய்கிற பாவங்கள் அத்தனையும் நம்முடைய தலைமுறைக்கு சாபமாக மாறிக்கொண்டேதான் இருக்கும்.